தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் திமுக மோதல் கிட்டத்தட்ட நெருங்கி முற்றுப்பெற இடத்துக்கு வந்தாச்சு. ஒட்டப்போகுதா, வெட்டப்போகுதா, தொடரப்போகுதா அப்படிங்கிறது தான். ரொம்ப உன்னிப்பா பார்த்தோம்னா இதுல யாருக்கு சாதகம் பாதகம்? இந்திரா காந்தியை குறித்து திமுகவினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த கருணாநிதி அவர்கள் எவ்வளவு பெரிய கொச்சையா பேசினாங்க. எதற்காக காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்குது? உண்மையான காரணம் என்ன? இதுதான் இன்றைய காணொளியில திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில் தொடர்ச்சியாக தமிழ் இனம் சார்ந்த, தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்த, இந்திய ஒன்றிய அரசியல், உலக அரசியல், உலக அதிசயங்கள் அனைத்தையும் உங்கள் கண்களுக்கும் உங்கள் செவிகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு வாரத்திற்கு மேலாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில மிகப்பெரிய இழுபறி. அது அவங்க கட்சி பிரச்சனை தானே. அவங்களுக்குள்ள யார் சேர்ந்தா என்ன, சேரலைன்னா என்ன, அந்த கட்சி யாரோட கூட்டணிக்கு போனா என்ன, போகலைன்னா என்ன, திமுக விட்டு காங்கிரஸ் போனா என்ன, காங்கிரஸ் விட்டு திமுக போனா என்ன, நமக்கு என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா அதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அரசியலை நம்ம பேச வேண்டியது இருக்கு. எதனால அப்படின்னா, இன்னைக்கு காங்கிரஸ் ஒன்னு காரணம் தேடுது. தாவேக்காவுக்கு போயிடலாமா? ஏன்னா விஜய்க்கும் ராகுல் காந்திக்குமான நட்பு அரசியல் கடந்து, திரைத்துறை கடந்து ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கிறதுங்கிறது தெரியுது. ஏன் அப்படின்னா, கரூர் சம்பவத்திற்கு எக்ஸ் தளத்துல பதிவிடாத ராகுல் காந்தி இந்த ஜனநாயகன் பட தடைக்கு ஒரு ட்விட் போடுறாரு. அப்ப எந்த அளவிற்கு அவங்களுக்குள்ள நட்பு இருக்குன்னு பாருங்க. இல்லைன்னா இந்த நட்பு இருக்கிறதை காட்டி திமுகவை மிரட்டி சீட்டு வாங்குவதற்கா, ஆட்சியில பங்கு வாங்குவதற்கா அப்படிங்கிறது அது ஆண்டவனுக்கே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிடலாம்னு வைங்களேன். ஆனா இங்க என்ன பிரச்சனை? பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் காங்கிரசுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஒண்ணு அதிமுகவுக்கு போகணும், இல்லைன்னா திமுக தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அதிமுக பக்கம் பிஜேபி இருக்குது. திமுக அப்படி மட்டும்தான் இருந்ததுனால இவ்வளவு நாள் அவங்க ரொம்ப ஏறி அடிக்கல. ஆனா இன்னைக்கு என்ன வந்திருக்குதுன்னா, அவங்களுக்கு டிவிகே அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த விளையாட்டு காட்டுறாங்க. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி போய் இந்த விளையாட்டை காட்ட முடியுமா? அவங்களோட நட்பா இருக்கிற மாதிரி பண்ண முடியாது. அப்ப வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம், அதனால அந்த வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்துதா அப்படிங்கிறது ஒண்ணு. இல்லைன்னா திடமா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போறோம், விஜய் கட்சியில தான் நம்ம கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னா திமுக விட்டு எப்படி வர்றது? அப்ப அதுக்கு சரியான காரணம் தேடுதா காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு நிலைப்பாடு தான். ஒன்னு, டிவிகேயை வைத்து பயமுறுத்தி திமுக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதுலையும், எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதிங்கிறதையும் நாம பேசுறது நிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு நோக்கமா இருக்கும். அப்படி இல்லைன்னா காரணம் தேடி போகணும். இது ரெண்டை தவிர வேற எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஆட்சியில பங்கு தாங்க அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க. இதுதான் காங்கிரஸ் உடைய அரசியலா? இந்த கேவலமான அரசியல் தான் உங்க அரசியலா? கடந்த 5 ஆண்டுகளாக 2021 இருந்து இப்ப வரைக்கும் எது ஒன்றுக்காகவாது திமுக செய்வதை தட்டி கேட்டிருக்கீங்களா? அப்ப திமுக நல்ல ஆட்சி தான் கொடுத்திருக்குதுன்னு நீங்க சான்றிதழ் தந்தீங்கன்னா அப்ப அந்த ஆட்சி அப்படியே தொடரட்டுமே. நீங்க எதுக்கு உள்ள போய் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்க எதற்காக கேட்கறீங்க? அதான் நல்ல ஆட்சி தானே கொடுத்திருக்காங்க. சரி, இல்ல அவங்க சரியான ஆட்சி கொடுக்கல, இல்ல அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருந்தா தான் சரியா வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க இந்த 5 ஆண்டுகள்ல கூட்டணி தர்மங்கிற பேர்ல எல்லா போராட்டங்களையும் நீங்க கண்டுக்காம போனீங்களே தவிர, என்றைக்காவது இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய கெட்டதுகளை நீங்க முன்னின்று கேட்டிருக்கீங்களா? எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு? எது ஒன்றுக்காகவாது திமுகவை கண்டிச்சிருக்கீங்களா? இல்ல போராட்ட களத்தில் இருந்த ஆசிரியர்களோட, செவிலியர்கள் கூட, இல்ல தூய்மை பணியாளர்களோட, போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட, இப்படி எண்ணற்ற போராட்டங்கள். கடைசியாக நடந்த தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்றதுக்காக அத்தனையும் நீங்க பார்த்தும் பாராம மக்களுக்கு விரோதமான ஒரு கூட்டணி தர்மத்தோட தான் காங்கிரஸ் உள்ள இருந்திருக்கு. நீங்க எது குறித்து பேசியிருக்கணும்? ஸ்டெர்லைட் 14 பேர் இறந்தாங்க. 14 வயது சிறுமியை வாயில துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டது அதிமுக. அன்றைக்கு வெகுண்டு எழுந்தது ஸ்டாலின், திமுக, காங்கிரஸ். ஆனா உங்க ஆட்சி வந்துருச்சுல, திமுகவுடைய கூட்டணியில நீங்க இருக்கீங்கல்ல. இந்த ஸ்டெர்லைட்டுக்கு இந்த திமுக அரசு எடுத்த நிலைப்பாடு என்னன்னு என்னைக்காவது காங்கிரஸ் எதிர்த்து கேட்டிருக்குதா? எது ஒன்றுக்காவது கேட்டிருக்குதா? அதை விடுங்க. இப்ப நடந்த கரூர்ல 41 பேர் இறப்பு என்றைக்காவது எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன்னா தமிழக வெற்றி கழகம்
ஏன்னா அன்னைக்கே உங்களுக்கு ஒரு முடிவாயிருச்சு, காலை அங்கிட்டு வைப்போமா காலை இங்கிட்டு வைப்போமான்னு. அப்ப அதை குறித்து நீங்க எதுவுமே பேசல. அப்படியெல்லாம் நீங்க ஒரு மக்கள் அரசியல் பேசி திமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்து அதை நீங்க நிபந்தனையா வச்சிருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. உங்களை யோக்கியன் நம்புறதுக்கு, காங்கிரஸை யோக்கியன் நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. மணல் கொள்ள என்னைக்காவது எடுத்து பேசியிருக்கீங்களா திமுகவை? கனிம வள கொள்ள, கல் குவாரி கொள்ள, இதையெல்லாம் நீங்க எதிர்த்து பேசியிருக்கீங்களா? நீர்வளம் போச்சு, நிலவளம் போச்சு, காட்டு வளம் போச்சு, கனிம வளம் போச்சு, கடல் வளம் போச்சு, என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? எது ஒன்றை குறித்தாவது நீங்கள் திமுகவை எதிர்த்து பேசியிருக்கீங்களா? அப்படியெல்லாம் நீங்க பேசியிருக்கணும். டாஸ்மாக எடுப்பேன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். அன்னைக்கே ராஜாஜி கொட்டு மலையில கருணாநிதி கிட்ட காலில் விழுகாத குறையா தயவு செய்து இந்த சாராய கடை மட்டும் திறந்துடாத கருணாநிதினு கேட்டுட்டு போனார் இல்லையா? நீங்க அந்த வழிவகையே வந்த அந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு உறுதி கொடுங்க, டாஸ்மாக எடுத்துருவோம், 100% எடுத்துருவோம், உறுதி கொடுங்க, உங்க கூட்டணியில இருப்போம் அப்படின்னா நீங்க பேசியிருந்தீங்கன்னா காங்கிரஸ் யோக்கியம். ஆனால் எது குறித்தும் பேசல. ஆணவ படுகொலை, கவின் படுகொலை பத்தி பேசிருக்கீங்களா? இந்த ஆட்சியில் நடந்த அஜித்குமார் கஸ்டோடியல் டெத்து, அது டெத்து கூட சொல்லக்கூடாது, மர்டர், கொலை, அதை பத்தி என்னைக்காவது இந்த திமுகவை எதிர்த்து பேசிருக்கீங்களா? அப்பதான் உங்க கூட்டணியில இருப்போம்னு நெருக்கடி கொடுத்திருக்கீங்களா? உங்க ராகுல் காந்தி மூலியமா ஏதாவது நெருக்கடி கொடுத்தீங்களா? இன்னைக்கு பேசுற பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னைக்கு பேசுற மாணிக் தாகூர், இன்னைக்கு பேசுற திருச்சி வேலுசாமி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இன்னைக்கு பேசுற செல்வ பெருந்தகை என்னைக்காவது எதிராக பேசியிருக்காரா? அப்ப இந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி தான் 5 வருஷம் நடந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன ஹேருக்கு போய் இவ ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், அதான் நல்லா நடக்குது ஆட்சி. எதுக்கு? இதை விட கேவலம் பெருந்தலைவர் கொண்ட ஒரு கட்சி இன்னைக்கு விஜய் நம்பி நிக்குது பாருங்க. காங்கிரஸ் கிங் மேக்கர் நாங்க. யாரு இந்தியாவுக்கு கிங் மேக்கர்? யாரு? காமராஜர். அவர் இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ், அவர் முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ்ல இருந்து வந்த முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் இருந்த இடத்துல விஜய புடிச்சுதான், ஒரு திரைப்பட நடிகனை புடிச்சுதான் நீங்க தொத்தி வரணும், அப்பதான் நம்ம வேலை வர முடியுங்கிற எண்ணம் எவ்வளவு பிழையானது. இதையெல்லாம் என்னைக்காவது பேசியிருப்பீங்களா? இந்திரா காந்திய மதுரையில இதே திமுக கருணாநிதி என்ன பண்ணாரு? தெற்கு வாசல்ல, மதுரை தெற்கு வாசல்ல கள்ள கொண்டு எறிய விட்டாரு. ரத்தம் சொட்ட சொட்ட அன்னைக்கு அந்த இந்திரா காந்தி அம்மையாரை காத்தது யார் தெரியுமா? உயிரை காத்தது யார் தெரியுமா? ஐயா நெடுமாறன். அன்னைக்கு இதே கருணாநிதி என்ன சொன்னாரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு? நாங்க தாக்கல, அப்ப எப்படி ரத்தம் வந்துச்சு இந்திரா காந்தி மேல? அது அது அவர்களுடைய மானவடாய் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேவலமாக பேசின ஒரு கருணாநிதி கூட போய் கூட்டணியில போய் நிக்கிறீங்களே ஒரு ஆட்சி அதிகாரத்திற்காக. அதே கருணாநிதி திரும்ப எப்படி மாத்தி பேசினாரு? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அப்ப திரும்ப என்ன பண்ணாரு? இன படுகொலை செய்த கட்சி காங்கிரஸ், தமிழினத்தை ஈழத்திலே கொண்டு போய்த்தது காங்கிரஸ். கடைசி ஆட்சி முடியறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னால எல்லாரையும் வெளியேற்றிட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்தாரு. எவ்வளவு பெரிய நாடகங்கள் இதெல்லாம். ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய் சொன்னது யாரு? அப்ப இதையெல்லாம் பார்க்கிற காங்கிரஸ் அதை பத்தி எல்லாம் பேசல, இந்திரா காந்திக்காக பேசல, ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு சொல்லி அன்னைக்கு பாஜகவை மீண்டும் 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை காப்பாத்துறது நீங்க தான் அப்படிங்கறதெல்லாம் கோபம் வரல. எங்களை போய் இனப்படுகொலை செய்தோம் சொன்னீங்களே அப்படின்றலாம் கோபம் வரல. ஆனா கோபம் எதுல வருது? ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடு. இது ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது, திருட்டுல பங்கு ஏற்கிற விஷயம். திருட்டுல பங்கு ஏற்குது. இப்ப என்ன 2 பேருமே தெரியாம இருக்காங்க. ஸ்டாலினும் ஒன்னும் தெரியாம இருக்காரு, இன்று ராகுல் காந்தி ஒன்னும் தெரியாம இருக்காரு. இவங்க 2 பேருடைய ஒப்புதல் இல்லாம தான் இங்கிட்டு திமுக பக்கம் ராஜகண்ணப்பனும் இல்ல வடக்கு சட்டமன்ற தொகுதி மதுரையை சேர்ந்த தளபதி அவர்களும் பேசுறாங்களா காங்கிரஸ் எதிர்த்து? இல்ல ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாம தான் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய பார்த்துட்டு வந்தாரா? மாணிக் தாகூர், திருச்சி வேலுசாமி ராகுல் காந்தியோட சமிக்கை இல்லாம தான் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து பேசுறாங்களா? இருவரும் தலைவர்களும் ஒதுங்கி நின்று கொண்டு முட்டை விடுறாங்க, தங்களுடைய கருத்துக்களை வேற ஒருத்தர் மூலியமா விடுறாங்க. அவ்வளவுதானே? இதுதாங்க கூட்டணி. இவங்க கூட்டு எதுக்கு வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகாரத்தை சுவைக்கணும், அதன் மூலியமா நம்ம கொஞ்சம் கொள்ளையடிக்கணும், நம்ம கட்சிக்காரனை கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற தன் கட்சி சார்ந்த தொண்டர்கள் சார்ந்த கொள்ளையடிக்கிறது சார்ந்த அரசியல் தான் பண்ண வர்றாங்களே தவிர இங்க யாரும் மக்களுக்கு நிபந்தனைகளை முன்னிறுத்தி இந்த கூட்டணியில இருப்போமா வேணாமான்னு யாரும் பேசல. இன்னைக்கு பேச சொல்லுங்க. எதற்காக நீங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு பேச முடியுமா? எதற்காக கேட்கறீங்க? கொள்ளையடிக்க தானே. இங்கிட்ட அதிமுக, பாரதிய ஜனதா,
இங்கிட்ட அறிவிக்கப்பட்டுருச்சு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்குதா இல்லையான்னு இங்க இங்க ஒரு பெரிய டிபேட் நடக்குது. ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா ஒரு மறைமுகமான ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு. வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொன்னா பாஜகவின் காரணம் காட்டி ஓட்டு போயிடும். அப்ப இது பேசி வைக்கப்பட்ட ரகசியம் காக்கப்படுகிற ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு. இங்க யாருக்கு தெரியுமா லாபம்? காங்கிரஸ் ஒருவேளை போயிடுச்சு அப்படின்னா யாருக்கு லாபம்னா விடுதலை சிறுத்தைகள். ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தா இந்த விடுதலை சிறுத்தைகள் தேமுதிகவுக்கு வேணா ஒரு 2 சீட்டு கூட கிடைக்கலாம், அதுதான். ஆனா இங்க நஷ்டம் யாருக்கு தெரியுமா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு என்ன நஷ்டம் சொல்லவா? காங்கிரஸுக்கு என்ன நஷ்டம்னா பாராளுமன்றத்துல ஒரு வலிமையை இழக்கு. இங்கிட்டு திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதச்சார்பற்ற அப்படின்னு ஓட்டுறாங்க இல்லையா, அது போயிடும். இன்னொன்னு என்னன்னா ஒரு அகில இந்திய கட்சி கூட கூட்டணியில திமுக இல்லாம இருக்கிறது அதோடைய பலத்தை குறைச்ச மாதிரி. இதுதாங்க விஷயம். இன்னொன்னு என்னன்னா தாவேகாவுக்கு காங்கிரஸ் போயிடுச்சுன்னா திமுகவுக்கு ஓட்டு வங்கி குறை. இதுதான் விஷயம். இதுல சாதக பாதகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கு. ஆனால் மிகப்பெரிய லாபம் யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான். இவங்க இல்லைனாலும் அவங்க போறதுக்கு இன்னொரு இடம் இருக்கு, தமிழக வெற்றி கழகம்னு. ஆனால் திமுக நினைச்சா திரும்ப பாரதிய ஜனதாவையோ வேற யாரையும் உள்ள எடுத்துக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இல்ல. எப்படி பார்த்தாலும் நஷ்டம் திமுகவுக்கு தான். ஸ்டாலின் இதை எப்படி கையாள போகிறாரு, இது அடுத்த கட்டத்தை நோக்கி எங்க போகுது அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாள்கள்ல தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய சூழல்ல தான் இந்த கூட்டணி பேரங்கள் இருக்கு. மொத்தத்துல இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது திருட்டுல பங்கு, அதை தான் குறிக்குது. இது கூட்டணி அல்ல, கூட்டு களவாணி.